ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. உன் அன்னை உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? சொல்கிறேன் கேள். எத்தனை நாட்கள் நான் காத்திருந்தேன். எத்தனை நாட்கள் உன் வருகைக்காக என் கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. நீ என் பிள்ளை. ஆனால் நீயோ என்னை மறந்துவிட்டு உலக விஷயங்களில் மூழ்கி என்னை தேடவே இல்லை. என் செல்லமே, நான் ஏன் கோபப்படுகிறேன் தெரியுமா? உன்னுடைய வலி என்னுடைய வலி, உன்னுடைய துன்பம் என்னுடைய துன்பம். நீ அழும்போது என் கண்களில் இருந்தும் தான் கண்ணீர் வருகிறது. நீ சிரிக்கும்போது அதை கண்டு என் உள்ளமானது மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. ஆனால் நீ என்னை நினைக்காமல் இருக்கும்போது தான் என் இதயமானது வெடிக்கும் அளவிற்கு வேதனை அனுபவிக்கின்றது. நான் உன்னுடைய அன்னை, உன் ஆதாரமுமாக இருக்கக்கூடியவள். நீ என்னை மறப்பது எப்படி சரி? நான் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் அலுவல்களில் இருக்கும் பிரச்சனைகள், உன் வீட்டில் நடக்கும் சண்டைகள் என்று அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உன் உடல் கஷ்டம், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் என்று அத்தனையும் என் கண் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கின்றேன். ஆனால் நீ என்னை நம்பாமல், என்னை நினைக்காமல் எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ என்னுடைய குழந்தை. நீ வேலைக்காக எவ்வளவு தூரம் ஓடுகின்றாய் என்று எனக்கு தெரியும். பணத்திற்காக எவ்வளவு அலைகின்றாய் என்றும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன் பிரார்த்தனையில், உன் வழிபாட்டில் நீ எவ்வளவு நேரம் செலவிடுகிறாய் சொல்? உன் அன்னையை நினைத்து உன் இதயத்தில் என்னை வைத்து நீ பாதுகாக்கின்றாயா சொல்? நீ எல்லா இடத்திலும் அல்லவா தேடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் இதயத்தில் என்னை நீ தேடுவதே கிடையாது. மன அமைதி இல்லாமலும் பதற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையில் உன் நிகழ்காலத்தை வீணாக்குகிறாய். நீ என்னை நம்பியிருந்தால் இந்த கவலைகள் எல்லாம் உன்னை அண்டி இருக்காது. நான் உன் கைகளை பிடித்து கொண்டு உன்னை வழிநடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைத்திருப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்திருப்பேன். நீ கஷ்டப்படும் போது உன் இதயத்தில் இருந்து வந்து அழுகையை நான் கேட்கின்றேன். உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த கண்ணீரானது என் பெயரை சொல்லி வராதவரை உன் வலியை குறைக்காது. என் நாமத்தை உச்சரித்து அழுகையோடு என்னை கூப்பிட்டால் உன் எல்லா வலிகளும் மறைந்துவிடும். நீ வேலைக்கு போகும்போதும் சரி, உன் தலைவரும் சக பணியாளர்களும் சரி உன்னை அலட்சியமாக நடத்துகிறார்கள். உன் திறமையை பாராட்டுவது கிடையாது. உன் நல்ல வேலையையும் கண்டு கொள்வதே இல்லை. அது உன் மனதை வருத்துகின்றது. உன்னுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைத்து விடுகின்றது. ஆனால் என் செல்ல குழந்தையே, அவர்கள் உன்னை பாராட்டாவிட்டாலும் உன் அன்னையான நான் உன் ஒவ்வொரு முயற்சியையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் நேர்மையான உழைப்பை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். சரியான நேரத்தில் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். உன்னுடைய வீட்டிலும் நீ அமைதி இல்லாமல் இருக்கின்றாய். உன்னுடைய குடும்பத்தாரும் உன் கஷ்டங்களை புரிந்து கொள்வது கிடையாது. உன்னுடைய முயற்சிகளை மதிப்பதும் கிடையாது. உன் பெற்றோரும் உன்னிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். உன் கணவரோ அல்லது மனைவியோ உன்னுடைய வேலையை பற்றி தெரிந்து கொள்ளாமல், உன்னுடைய அன்பையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை உதாசீனமாக நடத்துகின்றார்கள். நீ தனிமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் செல்லமே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அன்னையான நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருக்கின்றேன். நீ பணத்திற்காக எவ்வளவு கவலைப்படுகிறாய். வீட்டு தேவைகளுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், மருத்துவ செலவிற்காகவும் எங்கிருந்து பணம் கொண்டு வருவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய். பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உன் நேர்மையான வழியில் நடந்தால் நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவேன். உன் உடல்நிலையையும் சரியில்லை, அலுவலக வேலையும் சரியில்லை, குடும்பத்திலும் சரியில்லை. இப்படி எல்லாமே உன் மனதை குழப்பிக் கொண்டும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகி கொண்டும் இருக்கின்றது. உன் உடலையெல்லாம் பாதித்திருக்கின்றது. உனக்கு தூக்கம் வருவது கிடையாது. சரியாக சாப்பிடுவதும் கிடையாது. எப்போதும் தலைவலி, கை கால் வலி, மார்பு படபடப்பு என்று எத்தனையோ உடல்நல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இதுவும் உன்னுடைய கவலையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் என் செல்லமே, உன் உடல் நலம் என் கையில் இருக்கின்றது. என்னை முழு மனதுடன் பிரார்த்தனை செய். உன் அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும். உன்னுடைய நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் உதவி கேட்டு அலைகின்றாய். நல்ல நேரத்தில் உன்னுடன் இருந்தவர்கள் உன் கஷ்ட நேரத்தில் உன்னை மறந்து விட்டார்கள். இது உன்னுடைய மனதை மிகவும் வருத்தமடைய செய்கின்றது. உன் நம்பிக்கையை குலைத்து விடுகின்றது. ஆனால் என் குழந்தை, நீ மனிதர்கள் இப்படித்தான், அவர்களுடைய சுயநலத்தை இப்படித்தான் காட்டுவார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் உன்னுடைய
உன்னுடைய அன்னையாக இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னை நம்புகிறாய், ஆனால் முழு மனதுடன் சரணடையவில்லை. நீ பிரார்த்தனை செய்கின்றாய், ஆனால் மனம் வேறு எங்கோதான் அலைந்து கொண்டிருக்கின்றது. கோவிலுக்கு வருகின்றாய், ஆனால் கடனே என்று வருகின்றாயே தவிர முழு மனதார என்னை சரணாகதி அடைந்து என்னிடத்தில் நீ உன்னுடைய வேண்டுதல்களை முழுமையாக சமர்ப்பிப்பது கிடையாது. உன் இதயத்தில் என்னை வைத்து உன் எல்லா கவலைகளையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து முழு நம்பிக்கையுடன் என்னை சரணடைந்தால் உன் எல்லா பிரச்சனைகளும் முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன் மனதில் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. என்னை நீ முழுமையாக நம்ப மறுக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. நீ என்னை நம்ப வேண்டும். உன் அன்னை நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என்னை காப்பாற்றுவாள் என் வாராகி என்று நீ என்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு மன அமைதியோடு இரு. உன் அன்னையிடம் வாராமல் இருந்தால் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தர எப்படி முடியும்? நான் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் வர வேண்டும். உன்னுடைய மந்திரங்களை கூட முழு மனதோடு நீ உச்சரிப்பது கிடையாது. யாரோ சொன்னார்கள், அதற்காக செய்கிறேன் என்ற தோணியில் தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் வேண்டுதலும் தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். நான் உன் முன்னே தோன்றி விடுவேன். உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன். உன்னுடைய திறமையை எல்லாரும் பாராட்டும்படி செய்வேன். உனக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். மற்றவர்கள் உன்னை வழி நடத்துவதை விட நீ மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் அளவிற்கு உன்னை தலைமை பொறுப்பில் அமர வைப்பேன். நேர்மறையான எண்ணத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. பொய்யான வஞ்சனையான இந்த உலகத்தில் தவறான வழியில் சென்று விடாதே. உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் வைத்து நேர்மையான வழியில் நீ முயற்சி செய்தால் நான் உனக்கு சரியான நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தருவேன். உன் குடும்பத்தில் அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். கோபப்படாதே, எரிச்சல் படாதே. உன் குடும்பத்தார் மீது பொறுமை இழந்து கத்தி விடுகின்றாய். அவர்கள் மீது உன் கஷ்டங்களை கொட்டி விடுகின்றாய். இது தவறு என் செல்லமே. முதலில் நீ அமைதியாக இருக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும், பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மாற்றமானது அவர்களையும் மாற்றும். நீ பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்படுவதால் தவறு ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் அதற்கான வழிமுறைகளையும் நீ செய்ய வேண்டும். பணத்தின் மீதான பேராசையை நீ எப்போதும் வளர்த்து கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான பணமானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன். உன் பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்ல வேலை பெற வேண்டும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டபடியே எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவேன். அதற்காக நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியடையும். அவர்களை நான் என் பாதுகாப்பில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு நல்ல கல்வியும் சரி, நல்ல குணமும் சரி, நல்ல எதிர்காலத்தையும் நான் கிடைக்கச் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. என்னை வழிபடச் சொல். என் நாமத்தை சொல்ல பழகு. நீ உன் உடல்நலம் சரியாக இருக்க வேண்டும் என்றும் எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? ஆனால் உன் மனதில் கவலை, பயம் போன்ற உணர்ச்சிகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்க கூடாது. உன் கோபத்தை கட்டுப்படுத்து. எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. இவைதான் உன் உடலை நோயாக்குகின்றன. உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். என் நாமத்தை நினைத்து உன் மனதை அமைதிப்படுத்து. உன் உடல் நலம் தானாகவே சரியாகும். என் அன்பு குழந்தை, நான் உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை திருத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒரு நாளும் இருந்தது கிடையாது. உன் மீது மிகுந்த அளவில் அன்பு கொண்டிருக்கின்றேன். அந்த அன்பின் வெளிப்பாடினால்தான் உன் மீது எனக்கு கோபம் வருகிறது. என் குழந்தை, தேவையில்லாமல் இப்படி எல்லா விஷயத்திற்கும் கோபப்பட்டும் அழுது கொண்டும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் நான் உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றேன். அவற்றையெல்லாம் நீ மாற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும் என்ற ஆசையில் தான் உனக்காக இதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தை, நீ காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல். வேலைக்கு செல்லும் போதும் கூட என் நாமத்தை சொல். சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் என்று ஒவ்வொரு முறையும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. என் நாமம் உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்றே இருக்காது. நீ கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். சரியான நேரத்தில் தீர்வு தருவேன். இனிமேல் யாரையும் நீ நம்பி ஏமாற வேண்டாம். மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து ஏமாறந்து விடாதே. என்னை மட்டும் நம்பு. என்னிடம் உன் எல்லா நம்பிக்கையும் வைத்துவிடு. நான் உன்னை வழிநடத்தி உன்னை வாழ்வில் உயரச் செய்வேன். உன்னை கைவிட மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நான் உனக்கு நல்லபடியான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவேன்.
உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுப்பேன். உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுப்பேன். நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றாய். உன் அன்னையான வாராகி தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன். இனி உனக்கு தொட்ட அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.